190வது எபிசோட் பெறலாம். எபிசோட்ல யார காட்டுறாங்கன்னா பார்த்தா ஷிக்கமரு ஹொகாகே எல்லாத்தையும் தான் காட்டுறாங்க. பார்த்தா ரிப்போர்ட் பண்ண வந்திருக்கான் கொனகமரு. ஒன்னு ஷிக்கமரு சொல்றான் அவ வந்து காரா கூட சேர்வாருன்னு யாருடா நினைச்ச, நம்மளுக்கே தெரியா சொல்லிட்டு இருக்காரு அவரு. ஆனா கொனகமரு சொல்றான் ஆனா அவர் இறக்க சர்வேலையும் வந்து பர்ட்டோவை காப்பாத்த நினைச்சாரு, அதுலதான் வந்து ஒரு ஹைலைட்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். எங்களையும் காப்பாத்தினா ஆனா அவன் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷன்ல நின்னுட்டு இருக்கான். இது ஒரு கஷ்டமான மிஷன் எனக்கு புரிய வரும்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. ஓகே சார்னு சொல்லிட்டு இருக்கான் கொனகமரு. சொல்லிட்டு இருக்கான் கொனகமரு நீ இதுக்கு கவலைவே படாத, நம்மள இருந்து ஒரு ஆள் இறந்திருக்காங்கன்னா அது சாதாரணமா போகாது, அதுக்கு முழு முயற்சி நம்ம எடுப்போம்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா பார்த்தா கொனகமரு அந்த டேட்டா எடுத்திருப்பாம்ல அதை தூக்கி நருட்டோட கொடுக்கான். அது நான் ஏர்ஷிப்ல இருந்து எடுத்தது சொல்றான். சரி இதை நான் சைபர் கார்ப் டீம் கொடுத்து அனலைசிஸ் பண்றேன், நீ இதை பத்தி கவலைப்பட வேணாம் சொல்லிருக்கேன் ஷிக்கமரு. சரி நான் ஒரு பையன் எடுத்து வந்தேன், அந்த பையனை என்ன பண்ண சொல்லிட்டு கொனகமரு கேட்டுட்டு இருக்கான். நருட்டோ கையில அதே மாதிரி தான மார்க் இருக்கு, அந்த பையன் தானே சொல்றான்னு சொல்லிட்டு சாய் கேக்குறான். ஆமா அந்த பையன் அதை பேரு கர்மான்னு சொன்னான்னு சொல்லிட்டு இருக்கான் கொனகமரு. நான் அந்த வில்லேஜுக்கு தான் கூட்டு வரணும்னு நினைச்சேன், ஆனா நம்ம ஊரோட சேஃப்டி பர்பஸ்க்காண்டி தான் ரியூட்டன் லேப்ல தூக்கி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமா நம்மளுக்கு தெரியாத ஒருத்தன உள்ளேஜுக்குள்ள வர வைக்க கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்லிட்டு இருக்கான் ஷிக்கமரு. காரா கண்டிப்பா அவனை தேடி வருவாங்க, அந்த பையனை தான் அவங்க வெசல்னு சொல்றாங்க, அவனு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு தான் சொல்றான் கொனகமரு. அவங்க வந்து ஏதோ அல்டிமேட் கோல் வந்து யோசிச்சு வச்சிருப்பாங்க போல சொல்லிட்டு இருக்கான் ஷிக்கமரு. உடனே சாய் சொல்லிட்டு இருக்கான் கொனகமரு ரிப்போர்ட் படி பார்த்தா அவன் எல்லாத்தையும் கொல்லணும் தான் ட்ரை பண்ணான்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். உடனே நருட்டோ சொல்றான் டே ஒரு சின்ன பையன், அதுக்கெல்லாம் நம்ம எதுவும் யோசிக்க கூடாது, முதல்ல கொஞ்சம் பொறுமையா இருப்பான்னு சொல்றான் அவன். ஷிக்கமரு சொல்றான் டே முதல்ல அவனை நம்ம தெளிவா விசாரிக்கணும், அதுக்கப்புறம் தான் எந்த முடிவுனாலும் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். நருட்டோ எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்கான். உடனே கொனகமரு சொல்லிட்டு இருக்கான் அது மாதிரி இன்னொரு விஷயம் உங்கள்ட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். அவ்வ கொன்னது வந்து ஒருத்தன், அவன் பேரு கோஜி காஷின்னு சொல்றான் அவன். அவன் வந்து ரசங்கன் யூஸ் பண்ணான்னு சொல்றான். ரசங்கனான்னு சொல்லிட்டு நருட்டோ மிரளுதான். என்னடா சில பரால மட்டும் தான் ரசங்கனே கிரியேட் பண்ண முடியும், நீ எது சம்பந்தம் இல்லாத எதையும் பாத்துட்டு வந்தேன்னு சொல்லி ஷிக்கமரு கேக்குறான். இது கரெக்டா சொல்றேன், அது ரசங்கன் தான், அது ஒன்னும் சயின்டிபிக் நிஞ்சா டூல்லாம் கிரியேட் பண்ணதே கிடையாது, அவன் உடம்புல இருந்து அவன் சொந்த சக்கரால இருந்து கிரியேட் பண்ணு சொல்லிட்டு இருக்கான். அப்படி இனிமேல் இருந்து இதை நான் பாத்துக்க சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. பார்த்தா கை அப்படி கெட்டி போட்டு உட்கார வச்சிருக்காங்க அவனை. பார்த்தா அப்படி கடுப்புல உட்காந்துருக்கான், என்னடா நம்மள கொண்டு போய் லாக் பண்ணி வச்சிருக்கானு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா அக்கீராவை தான் காட்டுறாங்க. பார்த்தா கவாக்கி உடம்புல ஃபுல் ரிப்போர்ட்டை எடுத்துட்டா, அதான் அவன்கிட்ட காமிச்சு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. அவன் உடம்புல இருந்து ரீஜெனரேஷன் எபிலிட்டி இருக்கு, அதனால அவன் கை என்னதான் உடஞ்சாலும் தானாவே வந்து growth ஆகி வரும்னு சொல்லிட்டு இருக்கான் டாக்டர் ஒரு பக்கம். மியூசிக் சொல்லிட்டு இருக்கான் அவன் உடம்புல ஏதோ ஒரு மாற்றம் தெரிஞ்சிச்சு அப்படி சொல்லிட்டு இருக்கான். அந்த கர்மா வர ஆரம்பிச்சா அவன் ஆட்டோமேட்டிக்கா எது இல்லாம செய்ய ஆரம்பிச்சா சொல்லிட்டு இருக்கான். அந்த கர்மாவை பத்தி எனக்கு தெளிவா நம்மளுக்கு தெரியல, அதை ஃபுல்லா அனலைசிஸ் பண்ணாதான் நம்ம எல்லாம் புரிய வரும் சொல்லிட்டு இருக்கான். அந்த அளவுக்கு சக்கரா கிடையாது மட்டும் தெரியுது, நம்மளுக்கே தெரியுமா வேற ஏதாவது ஒரு பவர் இருக்குன்னு மட்டும் தெரியும் சொல்லிட்டு இருக்கான் கட்டாட்ஸ்கி. கர்மா எதுக்கு ஏன்ட்டையும் அவன்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு பர்ட் அவன் கையவே பாத்துக்கிட்டு இருக்கான், யோசிச்சுட்டு இருக்கான். கட்டாட்ஸ்கி சொல்லிட்டு இருக்கான் எங்களோட கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவனை தெளிவா அனலைசிஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம இப்ப ஒண்ணுமே யோசிக்கவே இல்ல, அவன் நம்மளுடைய எதிரியா இருந்தா அதான் நம்மளுக்கு பிரச்சனை, அதை பத்தி நான் யோசிச்சுட்டு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. இப்ப நம்ம லாக் பண்ணி தான் வச்சிருக்கோம், ஒன்னும் பயப்பட தேவையில்ல, ஆனா நீங்க சொல்ற மாதிரி அவன்கிட்ட எப்பவுமே நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும், அவனை எப்பவுமே கொஞ்சம் தள்ளியே வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் டாக்டர் கட்டாட்ஸ்கி. இங்கதான் அவனை நல்ல பாடியர் மாதிரி பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஓகேன்னு சொல்றாங்க. டாக்டர் கட்டாட்ஸ்கி சொல்லிட்டு இருக்காரு சுமிரேட்ட அவன் மட்டும் அவனோட கண்ட்ரோல மட்டும் இழந்தாமனா நீ கண்டிப்பா அந்த கண்ட்ரோல இழக்கும், அதனால இதுக்கு ரெஸ்பான்சிபிளா நீ தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா டாக்டர் கட்டாட்ஸ்கி. சுமிரையும் ஓகேன்னு சொல்றான். இவங்க பேசிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா ஒரு சத்தம் வருது, என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல உள்ள எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி வச்சிருக்கான் கவாக்கி. பெட் எல்லாம் துண்டு துண்டு ஆக்கிட்டான். அதான் கையில ஏதோ ஒரு விலங்கு மாதிரி போட்டிருக்கானுங்க, அதனால அவனால எதுவுமே செய்ய முடியல, அப்படியே ஸ்டாப் ஆகி போய் நின்னுட்டு இருக்காங்க. டாக்டர் கட்டாட்சி சொல்லிட்டு இருக்காரு இது இப்படியே போச்சுன்னு பெரிய பிரச்சனை கொண்டு போய் விடும் சொல்லிட்டு இருக்காரு அவரு. உன்னை சாரடா கேட்க அப்பனா அவன் டோரை உடைச்சிருவானு சொல்லிட்டு சாரடா கேட்டுக்கிட்டு இருக்கா. உடனே டாக்டர் கட்டாட்சி சொல்றான் அந்த கதவுலாம் உடையாது, அவனோட பாடி வந்து ரெஸ்பாண்ட் ஆகாது, அது ஆட்டோமேட்டிக்கா சரிவாக ஆரம்பிச்சிடும் சொல்லிட்டு இருக்காங்க. கவாக்கி என்னெல்லாம ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி பார்த்தாலும் எதுவுமே செய்ய முடியல, டே கதவை திறக்கணும் சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணனே தெரியல. சடனா அப்படியே திரும்புறான், பார்த்தா அப்படியே அந்த ரூம் ஃபுல்லா புகையா விட ஆரம்பிச்சிட்டானுங்க. என்னன்னு பார்த்தா அவனை மயக்கடைய வைக்கிறானுங்க அவனுக்கு. ஆனா இருந்தாலும் கவாக்கி டென்ஷன்ல கதவை தூக்கி போட்டு அடின்னு நடிக்கான், எப்படியாச்சும் தப்பிக்கன்னு பாக்குறான். ஆனா அப்படியே மயங்கியே விழுந்துட்டான். என்னாச்சுன்னு சொல்லிட்டு சண்டை கிட்டு இருக்கா. அவனை பத்தி நீங்க எது கவலைப்படாதீங்க, அவன் கொஞ்ச நேரம் தூங்குவான், அதனால ஒரு பிரச்சனை கிடையாது சொல்லிட்டு இருக்கா டாக்டர் கட்டாட்ஸ்கி. பாத்துட்டு இருக்கான் தப்பிச்சிட மட்டும் கூடாது, அதான் நம்மள முழு நோக்கம்னு பாத்துக்கிட்டு இருக்காவா. பார்த்தா அப்படியே மயங்கி இருக்கான். அப்படியே அவன் பழசை யோசிச்சு பார்க்கான். அவன் ஆப்போசிட்ல ஜீகன் அவங்க அப்பா இருக்கிறதெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்காங்க. அவன் உடனே சமயத்துல கேட்டிருப்பான் ஒரு வாட்டி உன் பையனை தூக்கிட்டு போயிட்டோம்னா திரும்பி தரவே மாட்டான்னு சொல்லிருப்பான். அவன் பார்த்தா அவங்க அப்பா கூர்ந்து அப்படியே கவாக்கியே பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவங்க அப்பா ஓகேன்னு சொல்லிருப்பான், ஸ்ட்ரெயிட்டா வந்து கவாக்கி வந்து பேசிருப்பான். பார்த்தா அவங்க அப்பா ஓகேன்னு சொல்லிருப்பான், ஸ்ட்ரெயிட்டா கவாக்கிட்ட வந்து பேசிருப்பான் ஜீகன். டே கவாக்கி இனிமேல் உங்க அப்பா நான் தான் சொல்லிட்டு இருக்கான். சொன்னோன்னு கவாக்கி மிரளுதான். பார்த்தா இனிமேல் நீ பயப்பட வேணாம்னு சொல்லிட்டு அப்படி தொட வாரான். அப்படி பயந்து முழிக்காம அப்படி பயந்துட்டு எந்திக்காம இந்த பவர் எனக்கு எப்ப நண்டா கிடைக்கும், நான் திரும்பி இந்த பவரை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் பாத்துக்கிட்டே இருக்கான். சடனா சுத்தி சுத்தி பார்க்கான், திரும்பி நான் எங்கடா இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தா பெட் எல்லாம் சரி பண்ணிட்டாங்க, அவனை படுக்க வச்சுட்டு போயிருக்கானுங்க. அவனுக்கு இந்த மாதிரி லாக் ஆக கூட நான் ஏதாச்சும் செய்யணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கான். பார்த்தா பர்ட்டோ டீமே வந்து கவாக்கிய பாக்காங்க வந்திருக்காங்க. இங்க எங்கடா வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கவாக்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். உன்னை சுமரி சொல்றா உனக்காண்டி சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம், சாப்பாடு நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்காவா. ஹேண்ட் கஃப் மாட்டிருக்கு தெரியும், இருந்தாலும் நீ இப்படிதான் சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்காவா. உன்னை பர்ட்டோ மன்னிப்பு இருக்கான், நீங்க ரேம்பேஜ் ஸ்டார்ட் பண்ணிட கூடாது, நாங்க இப்பெல்லாம் அடைச்சு வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கான். சாப்பாடே பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த சாப்பாடு நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு சடனா எடுத்து ஊட்ட போறாவா, எட்டிட்டு மிதிச்சுட்டு அந்த பாத்திரத்தை. சடனா பார்த்தா பாத்திரம் செதறிட்டு கையில அடிபட்டுருச்சு. பார்த்தா பர்ட்டோ டென்ஷன் ஆயிட்டான், ஏன்டா அப்பெல்லாம் பண்றேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். உன்னை கவாக்கி கத்துறான், டே நீங்க வந்து விஷத்தை கலந்து வச்சிருந்தா நான் என்னடா பண்ண சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான் கவாக்கி.
கவாக்கி நான் ஈட்டி நான் சாவறதுக்கான்னு சொல்லி கட்டிட்டு இருக்காம. என்ன சுமீர் சொல்றான், நாங்க பாய்சல்லாம் ஒண்ணு கலக்கலன்னு சொல்லிட்டு இருக்காவா, என்ன எங்க அடைச்சிட்டு இருக்கீங்க, என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். டே நாங்கெல்லாம் உன்னை ஒண்ணும் பண்ண போறதுல, கொஞ்ச நேரத்துக்கு நீ உன்னை அடைச்சு வச்சிருப்போம், அதுக்கு பிறகு உன்னை ரிலீஸ் பண்ணிடுவோம் சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. சடனா பர்ட்டோ அவனை லைட்டா அழுத்துனே உனக்கு வலிக்க ஆரம்பிக்கி. டே பர்ட்டோ அவனை விடுன்னு சொல்லிட்டு இருக்கான் மீட்ஸ்கி. டே நான் தெரியாம தான்டா பண்ணு சொல்றான் பர்ட்டோ. என்ன வந்து அவ சொல்லிட்டு இருக்கா, நீ அட்வான்ஸ் டெக்னாலஜி லேப்ல தான் இருக்க, உன்னை ஒன்னும் பிரிசன் எல்லாம் அடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கா சுமீர். சயின்டிபிக் நிஞ்சா டூல் இருக்கு, உனக்கு எது பிரச்சனை வராது சொல்லிட்டு இருக்காவா. மீறி நீ அவன் என்ன சொல்ற சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் பர்ட்டோ. கவலைப்படாத, அவனை கொஞ்சம் தெளிய வைக்கிறதுக்கு இப்படிலாம் சொன்னு சொல்லிட்டு இருக்காவா. இவனை தனியா விட்டு நம்ம போவோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து போய்கிட்டே இருக்காங்க. ஆனா கவாக்கி அமைதியாவே இருக்கான். வெளியே வாரான், உன்னை சாப்பிட சொல்லிட்டு இருக்கா. டே அவனே அடிபட்டு இருக்கான், அவனே என்கிட்ட அடிக்க போனான்னு சொல்லிட்டு. எனக்கு அதுவும் தெரியும், நான் தெரியாம பண்ண சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. பார்த்தா கவாக்கியை தான் காட்டுறாங்க. பார்த்தா கவாக்கி அப்படி மானிட்டரே பாத்துக்கிட்டு இருக்கான். என்னடா பண்ணிட்டு இருக்கான் சொல்லிட்டு பர்ட்டோ பாத்துக்கிட்டு இருக்கான். டே நான் பேசுறது உனக்கு கேட்கான்னு சொல்லிட்டு கவாக்கி கத்திக்கிட்டு இருக்கான். நான் சொல்றபடி கேளுங்க, என் ரூமுக்கு வாங்க, எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் சடனா பார்த்தா அந்த ரூமுக்கு போறாங்க, அவனை அப்படி வெளியே கூட்டு வராங்க. பார்த்தா அவன் பாத்ரூம் போகணும்னு சொல்லிருப்பான் போலுக்கு. என்னடா பாத்ரூமாடா உனக்கு போகணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அவங்க. டே எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன், நான் போயே திருன்னு சொல்லி போய்கிட்டு இருக்கான். பார்த்தா அவனை பாதுகாத்து கூட்டு போறாங்க. அதுக்கு அடுத்து சீனை கட்டுறாங்க. பார்த்தா நம்ம நருட்டோ தான் கட்டுறாங்க. பார்த்தா நருட்டோ கவாக்கிய பாக்குறதுக்கு அங்க இருந்து கிளம்பிட்டான். உடனே நருட்டோ சொல்றான், டே எனக்கு வேற வழி கிடையாது, நான் ஹொக்காகே தான், இருந்தாலும் அந்த பையன் எப்படிப்பட்ட பையன் சொல்லிட்டு நான் பாக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் வந்து எதிரியோட கை கொத்திருந்தோம்னா அதுவே ஒரு பிரச்சனை சொல்லிட்டு இருக்கான் சாய். டே காரா இதுல கண்டிப்பா வந்து இன்வால்வ் ஆயிருக்கும், நம்ம அங்க போய் சந்திச்சு பாத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாயை கூப்பிட்டு போய்கிட்டே இருக்கான். பார்த்தா திரும்பி பர்ட்டோ தான் கட்டுறாங்க. கவாக்கிய பாத்ரூம் கூட்டு போய்கிட்டு இருக்காங்க. போறான், அப்படி சுத்தி பாத்துக்கிட்டே போறான். பார்த்தா எல்லா சயின்டிபிக் டூலையுமே அவன் பாத்துக்கிட்டே இருக்கான். சடனா ஸ்டாப் ஆகி நின்னுகிட்டு இருக்கான். டே பாத்ரூம் இங்க இருக்கு, ஒழுங்கு முறையா வான்னு சொல்லிட்டு பர்ட்டோ சொல்லிட்டு இருக்கான். அவன் எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு அப்படி அங்க இருந்து போய்கிட்டே இருக்கான். பார்த்து இவன் நடந்து வந்துட்டு இருக்கான். பார்த்தா ஆப்போசிட் 2 டாக்டர் வராங்க. பார்த்தாங்க அவங்க ஸ்மோக் பாம் தான் கையில எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க. நடந்து வந்தோம் சும்மா வரல. சடனா பார்த்தா கவாக்கி வேணுக்குள்ளே அவங்க மேல போய் சாஞ்சிட்டான். பார்த்தா அந்த ஸ்மோக் பாம் மட்டும் சாஞ்சிருச்சு, எல்லாமே செதறி போய் கிடக்கு. இவன் தெரியாம பட்டா மன்னிச்சுன்னு சொல்லிட்டு சாரடா வேகமா வரா. எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டு நீங்க இங்க இருந்து போங்கன்னு சொல்லிட்டு சாரடா சரின்னு சொல்லிட்டு அவனுங்களும் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டானுங்க. பார்த்தா அவன் அப்படி பாத்ரூம் கூட்டு போறாங்க. பாத்ரூம்குள்ள உள்ளே போறாங்க அவங்க எல்லாம். ஓகே மிட்ஸ்கி இவனை பாத்ரூம்ல விடு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. பார்த்தா அவனை பாத்ரூம்ல விட்டு அடைக்காங்க. பார்த்தா அவன் தனியா போறான். டே உன எல்லாம் தனியா விட முடியாது, நாங்க இங்க தான் நிப்போம் சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ மிட்ஸ்கியும். சரி நீங்க என்னமும் பண்ணுங்க சொல்லிட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். சடனா பார்த்தா ஒரு ஸ்மோக் பாம் எடுத்துட்டு இருப்பான் உங்களுக்கு, அதத்துக்கு கீழே போட்டான். பார்த்தா அப்படி ஸ்மோக் பாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை அடிக்க ஆரம்பிச்சுன்னா என்ன செய்யணும், 5 புலன்களும் மூட ஆரம்பிச்சிரும், வலிக்க ஆரம்பிச்சிரும். பார்த்தா ஸ்மோக் பாம் போட்டு அங்க இருந்து அவன் தப்பிச்சிட்டான். பார்த்தா அங்க என்னடா புகையா வரும்னு சொல்லிட்டு சாடா வாரா. பார்த்தா பர்ட்டோ மீட்ஸ்கி அங்கதான் நின்னுகிட்டு இருக்கானுங்க. காதே கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் மீட்ஸ்கி. பார்த்தா அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டான். சடனா பார்த்தா அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவன் எஸ்கேப் போயிட்டான் சொல்லிட்டு சாடா கத்திக்கிட்டு இருக்கா. பார்த்தா டாக்டர் அக்கிரோ காட்டாட்ஸ்கி மேலதாங்க என்னது தப்பிச்சிட்டானு சொல்லிட்டு அவன் இந்த சயின்டிபிக் நிஞ்சா டூல் ரூமுக்கு போயிருந்திருக்கான். அங்க இருந்து ஏதோ பொருள் எடுத்துட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு சாடா கத்திக்கிட்டு இருக்கா. அவனுக்கு எப்படி சயின்டிபிக் நிஞ்சா டூல் ரூம் எல்லாம் தெரியும் சொல்லிட்டு முழிக்காங்க எல்லாரும். பார்த்தா சுமீர கையில வச்சிருக்க பாத்திரத்தை கீழே போட்டா. பார்த்தா அவதான் சயின்டிபிக் நிஞ்சா டூல் ஏரியானே சொல்லி இருந்திருப்பாவா. பார்த்தா சுமீர அனலத்துல ஓடதான், இதுக்கு எல்லா காரணமே நான் தான், நுயி கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் இதை பாத்துறேன்னு சொல்லிட்டு இருக்காவா. ஒருத்தன் நுயி கத்து நானும் வரும் சொல்லிட்டு இருக்கு. உன்னை சுமீர சொல்றா, நீங்க இரு, நீ வந்தா பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவ தனியா போறா. பார்த்தா நுயி அப்படி இன்னும் கத்திக்கிட்டே இருக்கு. ஆனா அவ பேச்ச கேட்க மாட்டேங்க, அப்படியே அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகுது. பார்த்தாங்க கவாக்கியே தான் காட்டுறாங்க. பார்த்தா சும்மா இருக்க மாட்டேங்கான். பார்த்தா டக்ட் வழியோட அங்க இருந்து தப்பிச்சு போக பிளான் பண்ணிட்டான். பார்த்தா டக்ட் வழியே தப்பிச்சு அப்படி கீழே இறங்கிட்டான். பார்த்தா அப்படி ஒவ்வொரு ஏரியா தேடி போய்கிட்டே இருக்கான். அவன் எக்ஸிட்ட தான் தேடிக்கிட்டு இருக்கான், எப்படியாச்சும் தப்பிச்சு போயிடலாம்னு சொல்லிட்டு அப்படி சுத்தி சுத்தி பார்க்கான். பார்த்தா தப்பிச்சு போற இடத்துல அங்க ஒரு பாக்ஸ் இருக்கு, இதுவாதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். எல்லா போலீஸும் எல்லா பக்கம் சுத்திக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா கவாக்கியை மட்டும் ஒண்ணுமே பார்க்கவே மாட்டேங்கானுங்க. ஆனா சுமீரேக்கு அவன் எந்த மாதிரி தப்பிச்சு போயிருப்பான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு ஐடியா இருக்கு. பார்த்தா ஸ்டெப்ஸ் வழியோடி வேகமா வந்துகிட்டு இருக்கா. பார்த்தா கவாக்கி ஸ்டெப்ஸ் வழியோடி தான் வாரான். வேகமா வாரா. பார்த்தா அங்கதான் நின்னுகிட்டு இருக்கான். என் வழியை விட்டு போன்னு சொல்லிட்டு இருக்கான் கவாக்கி. இங்க இருந்தா தப்பிச்சு போக சொல்லிட்டு இருக்கா சுமீரே. அப்படி ஒரு இது வச்சு அடிச்சு நொறுக்கிட்டு போயே தீரும் சொல்லிட்டு இருக்கான். அவன் உனக்கு தான் அது மாதிரி நன்றி சொல்லணும், நீ கொடுத்த இன்ஃபர்மேஷனால தான் நான் தப்பிக்க போறேன்னு சொல்றான். அவன் தப்பிக்க எல்லாம் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காவா. சடனா சண்டை போடாம நின்னுகிட்டு இருக்கா. உன்னை பாக்கே கோமாளி மாதிரி இருக்கு, நீ ஏன் என் வழியில நிக்கன்னு சொல்லிட்டு சடனா அடிக்க போறான். பார்த்தா அசால்ட்டா பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கா. பார்த்தா நீ அனிமல் அங்க வந்துருச்சு. பார்த்தா இவன் அடிக்க போறான். அவ அசால்ட்டா பிளாக் பண்ணி கழுத்துல கால வச்சுட்டாவா. உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போய் அடைக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காவா. உன்னை மாதிரி ஆட்டெல்லாம் தோக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆடு உக்காக்கி உன்னை பார்க்க வராரு, அது வரைக்கும் உன்னை தப்பிக்கலாம் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காவா. ஆனா பார்த்தா அவன் திரும்புறான். என்னன்னு பார்த்தா சயின்டிபிக் நிஞ்சா டூல் கையில மாட்டிருக்கான். அதை வச்சு அவ்வளவு அடிய போட்டு விட்டான். பார்த்தா அடிச்சடியில செதறதா. நல்ல வேலை இதை மாட்டிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு கவாக்கி பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா ஒரு பாக்ஸ் இருந்துச்சுல, அதுல அவன் சயின்டிபிக் நிஞ்சா டூல் தான் எடுத்து வச்சிருந்திருக்கான். இருன்னு சொல்லிட்டு இருக்காவா. சடனா மேல ஏற போறான். என்னன்னு பார்த்தா நியூ அனிமல் வந்து டிரான்ஸ்பர்மேஷனே ஆயிருச்சு. பார்த்தா அது அப்படி ஒரு புலி மாதிரி நின்றுட்டு இருக்கு. என்னடா இதுன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான். பார்த்தா பாஞ்சு வந்து அவன் கையவே கடிக்கி. உடனே சுமீர வேகமா எஞ்சி வரா. நியூ நிப்பாட்டு சொல்லிட்டு இருக்காவா. பார்த்தா அவன் கையை கடிச்சு ரத்த சிந்து உட்காந்து இருக்கான். என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணு சொல்லிட்டு இருக்காவா. இது என்ன, இது உன்னோட பெட்டான்னு சொல்லிட்டு கட்டிட்டு இருக்காங்க. டே நீயும் மான்ஸ்டர் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு கவாக்கி டென்ஷன் அடிச்சு நொறுக்கலான்னு கிளம்புறான். ஆனா நீ என்ன மாதிரி தான்டா, அதனால உன்னை ஒண்ணு செய்ய போறதுன்னு சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து போயிட்டான். உன்னை சுமீரிய மிரண்டா. என்னடா இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டான்னு சொல்லிட்டு கையில இருந்து ரத்தம் சுட்ட
சுத்த ஆரம்பிச்சிருச்சு. நான் சீக்கிரம் குணமாவனா ஏதாச்சும் சாப்பிடணும்னு சொல்லிட்டு வேகமா கிளம்புறான். பார்த்தா ரத்த சிந்து சிந்து ஓடிக்கிட்டு இருக்கான். அப்புறம் சாடா கட்டுறாங்க. உன்னை சாடா சொல்றான், அவனை தேடி அவன் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்காவா. இவன் எங்க போயிருப்பான், ஒருவேளை வெளியே போயிருப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா திரும்பியும் வந்து சுமிரே தான் கட்டுறாங்க. ஒரு மாதிரி சோகமா நின்றுகிட்டு இருக்கா. கவாக்கி சொன்னதான் யோசிச்சு பார்க்க, நீனும் மான்சர் மாதிரி தான் இருக்க, ஆனா நீ என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு போனதை யோசிச்சு பார்க்காவா. கண்டிப்பா இவனை நான் தேடி போன்னு சொல்லிட்டு போறா. பார்த்தா இந்த நியூ இனிமேல் நார்மல் ஆயிருச்சு. அதுல இங்க இருந்து நம்ம முதல்ல தப்புன்னு சொல்லிட்டு திரும்பி கவாக்கியை கட்டுறாங்க. வேகமா ஓடுதான் அவன். கண்ணில் சிக்காம அளவுக்கு ஓடணும்னு சொல்லிட்டு வேகமா ஓடிக்கிட்டே இருக்கான். பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்து எபிசோட் சந்திப்போம். மரம் சந்திப்பு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டன் மரம். See you, bye.